எல்லாரும் எக்ஸைட்டடா வெயிட் பண்ணிட்டு இருந்த Mi A3 மொபைலை இப்ப ஸ்பெயின்ல லான்ச் பண்ணிருக்காங்க. கூடிய விரைவில் இந்தியாவில லான்ச் பண்ண போறாங்க. Mi A3 மொபைல் இந்தியாவில லான்ச் ஆனா என்ன பிரைசிங்க்கு லான்ச் ஆகும், அதோட ஸ்பெசிபிகேஷன் என்னன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி லான்ச் ஆன Mi A1 Mi A2 எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். ஹே கைஸ், நான் தினேஷ். நீங்க பாக்குறது ஹாபி டெக் தமிழ். நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி கீழ இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர அந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல எப்பலாம் ஒரு புது வீடியோ அப்லோட் பண்றோமோ அப்பலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Mi A3 மொபைலை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி Mi A1 மொபைல் Mi A2 மொபைல் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னு பார்க்கலாம். Mi A1 மொபைல் 2017 மிடில்ல லான்ச் பண்ணாங்க. அப்ப Mi A1 அதிகமான எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம தான் லான்ச் பண்ணாங்க. இருந்தாலும் 2017ல Redmi Note 4 நம்பர் 1 மொபைல் போனா இருந்தாலும் அதையும் பீட் பண்ற அளவுக்கு Mi A1ஓட சேல்ஸ் அதிகமா இருந்துச்சு. ரீசன் என்னன்னா 40,000 50,000 கொடுத்து பிக்சல் மொபைல் வாங்குறதுக்கு பதிலா அதே பெர்ஃபார்மன்ஸ் அதே எக்ஸ்பீரியன்ஸ் இந்த Mi A1 மொபைல கிடைச்சு. சோ எல்லாருமே Mi A1 மொபைல வாங்க ஆரம்பிச்சாங்க. இதுல இருந்து Mi A1 மொபைல் ஒரு நல்ல பிராண்டாவும் Mi A1க்கு தனியான ஃபேன்ஸ் கிரியேட் ஆனாங்க. இதுக்கடுத்து Mi A2 எப்ப லான்ச் ஆகும் அப்படிங்கிற எக்ஸைட்மெண்டோட இருந்தாங்க. ஏன்னா Mi A1ல கேமரா குவாலிட்டி பக்காவா இருந்துச்சு. அதே மாதிரிதான் Mi A2லயும் கேமரா குவாலிட்டி பக்காவா இருந்தாலும் Mi A2ல அதே நினைச்ச மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கல. Mi A2 2018ல லான்ச் பண்ணும்போது அதை வாங்கின எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். ஏன்னா அதுல கொடுத்துருக்க பேட்டரி லைஃப் 2017 ரிலீஸ் ஆன Mi A1ஓட பேட்டரி லைஃபோட 30 mAh கம்மியா கொடுத்துருந்தாங்க. 3010 mAh. இது டோட்டல் டிசப்பாயின்மெண்ட். ஏன்னா அதோட ஸ்கிரீன் ரெசல்யூஷன் பார்த்தா ஃபுல் HD. அது மட்டும் இல்லாம அதோட டோட்டல் ஸ்கிரீனோட ரேஷியோன்னு பார்த்தா 16:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ 5.99 இன்ச் டிஸ்பிளே கொடுத்திருந்தாங்க. இதனாலேயே இது அவுட்டர் வெளியே போய் நம்ம யூஸ் பண்ணும்போது அதோட ஸ்கிரீன் குவாலிட்டி ரொம்ப கம்மியாவே இருந்துச்சு. இதனாலேயே Mi A2 மொபைல வாங்கின எல்லாருக்குமே ஒரு டிசப்பாயின்மெண்ட். இருந்தாலும் எதுக்காக Mi A2 லான்ச் பண்ணாங்களோ அதோட வேலையை அது பெர்ஃபெக்டா செஞ்சுச்சு. அதோட கேமரா குவாலிட்டி பெட்டரா இருந்துச்சு. அதோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பிக்சல் மொபைலுக்கு ஈக்குவலா இருந்தனாலையும் இதுல இருக்கிற கேமரா குவாலிட்டினாலையும் தான் Mi A3 இவ்வளவு ஹைப்பை கிரியேட் பண்ணிருக்கு. வாங்க Mi A3ல என்னென்ன ஸ்பெசிபிகேஷன் கொடுத்திருக்காங்கன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். Okay, Google, navigate home. பிரைசிங் பத்தி பார்க்கலாம். இந்த மொபைல் ஸ்பெயின்ல 249 யூரோக்கு லான்ச் ஆயிருக்கு. இதை கன்வெர்ட் பண்ணி பார்த்தா இந்தியால 19,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணலாம்னு எக்ஸெப்ட் பண்ணலாம். 20,000க்கும் போக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்தியால இருக்க டேக்ஸ் கொஞ்சம் கூடலாம் குறையலாம். சோ 20,000 ரூபாய்க்கு இந்த மொபைல் ஒருத்தான்னு கேட்டா டெஃபினட்டா ஒர்த்து. ஆனா 19,000 18,000 ரூபாய்க்கு வந்தா இன்னும் பெட்டரான ஒரு மொபைல் போனா இருக்கும். இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற மொபைல் போன் வேற எதுவுமே கிடையாது. சோ Mi A3 ஒரு பெட்டரான சாய்ஸா இருக்கும். நீங்க Mi A3க்கு எவ்வளவு எக்ஸைட்டடா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு இந்த வீடியோல கீழே கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல எப்பலாம் ஒரு வீடியோ போடுறோமோ அப்பலாம் உங்களுக்கு அப்டேட்ஸ் வரும். It's caught in the crossfire.